I am Dr. Karthik. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட்டிகல் பிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இருந்து குவார்க்ஸ் பத்தி பார்க்க போறோம். குவார்க்ஸ் QUARKS. ஸோ குவார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணும்போதே இந்த கான்செப்ட்ஸுக்கான நோட்ஸையும் நான் கொடுத்துட்றேன். நான் போர்டில் எழுத நீங்களும் அந்த நோட்ஸை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நோட்ஸோட சேர்த்து நம்ம இந்த குவார்க்ஸ்னா என்னங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குவார்க்ஸ்னா என்னங்கிறதுக்கான சில பேசிக் பாயிண்ட்ஸை வந்து போர்டில் எழுதுறேன், நீங்க எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குவார்க்ஸை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ குவார்க்ஸ்ங்கிறது என்னன்னா the ultimate constituents of hadrons. So hadrons அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவே எலிமெண்டரி பார்ட்டிகல் தான். Hadrons are made up of quarks அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் the ultimate constituents of hadrons அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த குவார்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா quarks are thought to be elementary in the same sense as leptons. Essentially point particles with no internal structures. Quarks have charges of plus or minus 1/3e or plus or minus 2/3e, and their combination in hadrons is always such that the hadron charges are either 0 or plus or minus e. All quarks have spin half and baryon number equal to 1/3. So baryon number வந்து நம்ம B அப்படிங்கிற லெட்டரால ரெப்ரசென்ட் பண்ணணும். So baryon number B equal to 1/3. ஸோ என்ன பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோங்கிறத கொஞ்சம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். The ultimate constituents of hadrons. ஸோ எலிமெண்டரி பார்ட்டிகல் கிளாசிபிகேஷனை பொறுத்த மட்டும் அதுல hadrons அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதோட அல்டிமேட் கான்ஸ்டியூவன்ஸ் எதுனா இந்த குவார்க்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எலிமெண்டரியான பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், லெப்டான்ஸ் மாதிரியே. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா they are nothing but point particles with no internal structures. ஸோ ஒரு குவார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு பார்ட்டிகல். அதையும் நீங்க உடைச்சி அதுக்குள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்க முடியாதபடி அது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப வந்து எலிமெண்டரியா இருக்கும். ரைட்டா? ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து நம்ம பயாலஜிலலாம் வந்து சொல்லுவாங்க, ஸோ எல்லா உயிரினமும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல். சரியா? செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் த ஆர்கானிசம்ஸ்
or all the animals, plants, they are made up of cells. Cell is the basic entity அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா இந்த செல் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்குன்னே பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு செல் அப்படிங்கிறதே பேசிக் யூனிட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பயாலஜியில சொல்லுவாங்க. அப்போ செல் அப்படிங்கிறது பேசிக் என்டைட்டினா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா இது மாதிரியான விஷயங்களும் பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப எலிமெண்ட்ரியா இருக்கு, சரிங்களா? அந்த மாதிரி தான் பிசிக்ஸ்ல வந்து ஹேட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது அது வந்து எதனால ஆனது அப்படின்னா இந்த குவார்க்ஸால ஆனது. குவார்க்ஸினுடைய சார்ஜஸ் பாத்தீங்கன்னா +or-1/3e அல்லது +or-2/3e. E அப்படின்றது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ ஹேட்ரான்ஸ்ல வந்து இந்த குவார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா காம்பினேஷன்ஸா வந்து இருக்கும், சரிங்களா? 1 or more than 2, 3 இந்த மாதிரி குவார்க்ஸ் வந்து எப்படி ஆயிருக்குன்னா கம்பைன் ஆகி ஹேட்ரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ குவார்க்ஸ் வந்து அப்படி கம்பைன் ஆகும்போது ஃபார்ம் ஆகுற அந்த ஹேட்ரானுடைய நெட் சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னு 0வா இருக்கும், இல்லைன்னா +or-e. ஸோ E அப்படின்றது எலக்ட்ரானிக் சார்ஜ். ஸோ குவார்க்ஸினுடைய ஸ்பின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2. பேரியான் நம்பர் B அப்படிங்கிறது 1/3, சரிங்களா? ஸோ இன்னும் வந்து குவார்க்ஸை பத்தி சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அதையுமே வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ குவார்க்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ குவார்க்ஸ்ன்னு சொல்லும்போது அதுக்கு ஆன்டி பார்ட்டிகிள் இருக்கு. ஆன்டி பார்ட்டிகிளை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்டி குவார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆன்டி குவார்க்ஸ்னா என்ன? ஆன்டி குவார்க்ஸ் have charges that are the negatives of the corresponding quarks and baryon number B equal to -1/3. The strange quark has a strangeness number of S equal to -1, and the strange antiquark has S equal to +1. இதோட மீனிங் பாருங்க. ஆன்டி குவார்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம குவார்க்ஸுக்கு சொல்லக்கூடிய ஆன்டி பார்ட்டிகிள், ரைட்டா? ஸோ அதோட சார்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எந்த குவார்க் எடுக்கிறோமோ அந்த குவார்க்கோட சார்ஜ் என்னவா இருக்கோ அந்த சார்ஜ் அப்படியே நீங்க நெகட்டிவ் சிம்பிள் ஆர் நெகட்டிவ் சைனோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் வந்து ஆன்டி குவார்க்கோட சார்ஜ், ரைட்டா? குவார்க்ஸோட பேரியான் நம்பர் 1/3 அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்போ ஆன்டி குவார்க்ஸோட பேரியான் நம்பர் எவ்வளவு இருக்குன்னா -1/3. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் குவார்க், ஸோ குவார்க்ஸ்லயே வந்து ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகிள்ஸ் நம்ம எடுக்கும்போது அதனுடைய அந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் S equal to -1 இருக்கும். அதுலயே நம்ம ஆன்டி குவார்க்ஸ், ஸ்ட்ரேஞ்ச் ஆன்டி குவார்க்ஸ், ரைட்டா, எடுத்தோம்னா அதோட ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் +1 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல குவார்க்ஸ் ஆன்டி குவார்க்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஒரு புரோட்டான் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டவுன் குவார்க்கு 2 அப் குவார்க், ரைட்டுங்களா? ஸோ குவார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 டைப் இருக்கு. அந்த 6 டைப்பை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா
ஒரு புரோட்டான் ஃபார்ம் ஆகும்போது அது எத்தனை குவார்க்கால ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு புரோட்டான் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போடணும் நம்ம. அதாவது ஒரு டவுன் குவார்க்கு 2 அப் குவார்க், ரைட்டா? அப்போஸ் வந்து எல்லா சர்க்கிளும் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி போடணும். ஸோ எப்படி அப்படின்னா இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு. ஸோ இது வந்து என்னன்னா டவுன் குவார்க். ஸோ -1/3. இது வந்து அப் குவார்க், இது ஒரு அப் குவார்க். ஸோ இது டி, இது யூ, இது யூ. இது எல்லாம் சேர்ந்து ஒரு புரோட்டான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புரோட்டான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுல பாருங்க, ஒரு டவுன் குவார்க்கு 2 அப் குவார்க்கு. இந்த டவுன் குவார்க்கு அப் குவார்க் அப்படிங்கிறது டைப்ஸ் ஆஃப் குவார்க்ஸ்ல வந்துடும். அதை பத்தி வந்து நம்ம அடுத்து பார்க்க போறோம். பட் ஃபர்ஸ்ட் வந்து இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு புரோட்டான் வந்து ஒரு டவுன் குவார்க்னாலையும் 2 அப் குவார்க்னாலையும் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா -1/3, அதோட இந்த 2 குவார்க்கோட சார்ஜ் ஆட் பண்ணுங்க. 2/3 + 2/3 4/3 -1/3. அப்ப என்ன வரும்? +3/3. அப்ப +E. புரோட்டானோட சார்ஜ் +E. கரெக்டா வருதா? ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா ஒரு புரோட்டானோட சார்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டவுன் குவார்க்கு 2 அப் குவார்க்கு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு புரோட்டான் ஃபார்ம் ஆகும். இப்போ இதோட ஆன்டி புரோட்டான், ரைட்டா? ஆன்டி புரோட்டான் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதோட சார்ஜ் வந்து +1. இப்போ ஆன்டி புரோட்டான். ஆன்டி புரோட்டான் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய குவார்க்ஸ் உடைய ஆன்டி பார்ட்டிகல், ரைட்டா? இங்க இருக்கக்கூடிய குவார்க்ஸ் உடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸால ஃபார்ம் ஆகக்கூடியது ஆன்டி புரோட்டான், ரைட்டா? இப்போ அதை பாருங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3 குவார்க்கு தான். சிம்பிளா என்ன பண்ணணும், இது டவுன் குவார்க்கு அப் குவார்க்கு அப் குவார்க்குன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அதை வந்து ஆன்டி பார்ட்டிகல் சொல்லும் போது டி பார், யூ பார், இது யூ பார். இப்போ சார்ஜ் என்ன ஆகும்? இங்க டி பார் அப்படின்னா டி வந்து -1/3. இப்போ இது என்ன ஆகும்? +1/3. யூ பார் அப்படின்னு போடும்போது இதோட சார்ஜ் +2/3. அப்போ ஆன்டி பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லும் போது அதோட சார்ஜ் -2/3. அதே மாதிரி இந்த யூ பார் வந்து -2/3. இப்போ இந்த சார்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. -2/3 + -2/3 -4/3 + 1/3. அப்ப என்ன வரும்? -3/3. தட் மீன்ஸ் -E. அப்போ இது வந்து என்னன்னா ஆன்டி புரோட்டான். ஆன்டி புரோட்டான், சரியா? இதோட சார்ஜ் வந்து -1. சரிங்களா? ஸோ இப்போ புரோட்டான் அண்ட் ஆன்டி புரோட்டான் எக்ஸாம்பிள் எடுத்து அது எந்த மாதிரி குவார்க்ஸால மேடப் ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து நியூட்ரான் அண்ட் ஆன்டி நியூட்ரான்ஸ், இது வந்து என்ன மாதிரி குவார்க்ஸ்னால உருவாகுதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நியூட்ரானுக்கு பாருங்க, அதே மாதிரி 3 குவார்க்கு, ஒரு அப் குவார்க்கு, 2 டவுன் குவார்க். ஸோ அப்போ இது வந்து +2/3E, இது -1/3E, இது -1/3E. ஸோ எல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு நியூட்ரான். நியூட்ரானோட சார்ஜ் வந்து 0 இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா 2/3E, இது வந்து -1/3E -1/3E ஆட் பண்ணா -2/3E, இது +2/3E. ஸோ சார்ஜஸ் ஆட் பண்ணீங்கன்னா you will get 0. சரியா? இது நியூட்ரானுக்கு. ஆன்டி நியூட்ரானுக்கு பாருங்க, அப்படியே இதோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ். ஸோ இதே மாதிரி வந்து போடுங்க. ஸோ அப்போ இங்க வந்து ஆன்டி பார்ட்டிகல் அப்படின்றதுனால -2/3E. ஸோ யூ பார், அதே மாதிரி இங்க +1/3E. இது டி பார், இது டி பார், இது +1/3E. இட் வில் கிவ் ஆன்டி நியூட்ரான். It will give anti neutron, ரைட்டா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டியூட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, நியூட்ரான் அண்ட் ஆன்டி நியூட்ரானை பொறுத்தளவு நீங்க சார்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா நெட் சார்ஜ் வந்து it will be 0 only. இது வந்து இதோட பியூட்டி, ரைட்டா? நம்ம ஆன்டி புரோட்டான் பார்க்கும்போது சார்ஜ் வந்து நெகட்டிவ்ல வந்துச்சு, புரோட்டானுக்கு சார்ஜ் வந்து +1ன்னு வந்தது. பட் நியூட்ரான் அண்ட் ஆன்டி நியூட்ரான் ரெண்டுக்குமே வந்து சார்ஜ் வந்து 0 தான். சரியா? ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் எழுதிக்கங்க. there are
6 types are flavors of 6 types are flavors types னு சொல்லலாம் அல்லது flavors னு சொல்லலாம் of quarks that differ from one another in their mass and charge characteristics. These six quarks can be grouped in 3 pairs up and down, charm and strange, top and bottom. இந்த பாயிண்ட் பாருங்க. மொத்தமா வந்து 6 டைப் ஆஃப் குவார்க்ஸ் இருக்கு அல்லது 6 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் குவார்க்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த 6 டைப்ஸ் ஆஃப் குவார்க்ஸையும் நம்ம 3 பேர்ஸா வந்து பிரிக்கலாம். எப்படின்னா அப் அண்ட் டவுன், அதே மாதிரி சாம் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச், சரிங்களா? சாம் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச், அதுக்கப்புறம் டாப் அண்ட் பாட்டம். இந்த மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் குவார்க்ஸ் இருக்கு. அந்த 6 டைப்ஸ் ஆஃப் குவார்க்ஸ் என்ன, அதோட அந்த ஸ்பின் என்ன, சார்ஜ் என்ன, பேரியான் நம்பர் என்னங்கிறத பத்தி இப்போ நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம்ல வந்து பார்க்க போறோம். ஒரு டேபிள் வந்து நீங்க போட வேண்டியிருக்கும். அந்த டேபிள்ல டோட்டலா 9 காலம்ஸ், சரிங்களா? 9 காலம்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும், சரிங்களா? ஸோ 9 காலம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டேபிளை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நைன் காலம்ஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து என்ன டைப் ஆஃப் குவார்க் அப்படின்றது இருக்கும். ரெண்டாவதுல அந்த சிம்பல், குவார்க்கோட சிம்பல். அடுத்தது ஸ்பின், அடுத்தது சார்ஜ், அடுத்தது பேரியான் நம்பர், அடுத்தது ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர், சார்ம்னஸ் நம்பர், பாட்டம் நம்பர், இது டாப் நம்பர், சரியா? இது வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர், இது சார்ம்னஸ் நம்பர், இது பாட்டம் நம்பர், இது டாப் நம்பர், சரியா? 6 டைப் ஆஃப் குவார்க் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 6 ரோஸ் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ பாருங்க, அப் குவார்க், டவுன் குவார்க், சாம், குவார்க், ஸ்ட்ரேஞ்ச், குவார்க், டாப், பாட்டம். அப் குவார்க், டவுன் குவார்க், சாம், ஸ்ட்ரேஞ்ச், டாப், பாட்டம். ஸோ ஒவ்வொரு பேரோடையும் நீங்க குவார்க்னு சேர்த்துக்க வேண்டியதுதான். சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா U D C S T B. ஸோ ஒவ்வொரு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து நீங்கள் சிம்பிளாக போட்டுக்கோங்க. ஸ்பின் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். 1/2 1/2 1/2 1/2 1/2, இது வந்து 1/2. சார்ஜ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து சார்ஜ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ட்ரிக் இருக்கு.
இப்போ இங்க பாருங்க அப் குவார்க்னு இருக்கு இல்லையா, அப் குவார்க்னா பிளஸ் 2/3 சரியா. டவுன் அப்படின்னு வரும்போது மைனஸ் 1/3. சாம் சாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல வந்து சாமிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சாம் லேடி ரைட்டா, சாம் லேடி. சாம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஷேட் ஆஃப் மீனிங் இருக்கக்கூடிய ஒரு வேர்ட். ஸோ பாசிட்டிவ் ஷேட் ஆஃப் மீனிங் இருக்கக்கூடிய ஒரு வேர்ட். இப்போ இந்த எல்லா குவார்க்லையும் பாருங்க பாசிட்டிவ் ஷேட் ஆஃப் மீனிங்னா அப் குவார்க், சாம் குவார்க், டாப் குவார்க் அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த பாசிட்டிவ் ஷேட் ஆஃப் மீனிங் இருக்கக்கூடிய அந்த குவார்க்ஸுக்கு எல்லாம் பிளஸ் 2/3 போட்டுக்கோங்க. பாசிட்டிவ் ஷேட் ஆஃப் மீனிங் அப், சாம், டாப். டவுன் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது, நெகட்டிவ் ஷேட் ஆஃப் மீனிங். அப்போ மைனஸ் 1/3 நெகட்டிவ்ங்கிறதுனால. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரேஞ்ச் மைனஸ் 1/3. பாட்டம், டாப்னா பாட்டம், பாட்டம்ங்கிறது ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மைனஸ் 1/3 ரைட்டா. ஸோ இந்த மாதிரி எல்லா குவார்க்குக்கும் ஸ்பின் 1/2னா பேரியான் நம்பர் 1/3. பேரியான் நம்பர் 1/3. இப்போ இதுல பாருங்க இந்த எஸ்ங்கிறது ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர். இந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரேஞ்ச் குவார்க் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரேஞ்ச் குவார்க்குக்கு அந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் வந்து -1. ஏன்னா இதுதான் ஸ்ட்ரேஞ்ச் குவார்க். ஸோ ஸ்ட்ரேஞ்ச்னா அந்த நம்பர் வந்து -1 இருக்கணும் ரைட்டா. இதுதான் ஸ்ட்ரேஞ்ச் குவார்க். இது வந்து சாம்னஸ் நம்பர். சாம்னஸ் நம்பர்னா இங்கே தான் சாம் குவார்க் இருக்கு. அப்ப சாம்னஸ்னு சொல்லும்போது பாசிட்டிவ் ஷேட் ஆஃப் மீனிங் இல்லையா, ஸோ +1. ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஸ்ட்ரேஞ்ச் குவார்க். அப்போ இது வந்து என்னது -1 ரைட்டா. ஸோ மற்ற எல்லா இடத்துலையும் இது வந்து என்னன்னா 0 ரைட்டா, மற்ற எல்லா இடத்துலையும் 0. அதே மாதிரி இது வந்து 0. ஸோ ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர், சாம்னஸ் நம்பர் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம எதுக்கு தான் அசைன் பண்ண முடியும், சாம் குவார்க்குக்கும் ஸ்ட்ரேஞ்ச் குவார்க்குக்கும் மட்டும் தான் அசைன் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது சாம்னஸ் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் ஷேட் ஆஃப் மீனிங், ஸோ +1. ஸ்ட்ரேஞ்ச்னு சொல்லும்போது நெகட்டிவ் ஷேட் ஆஃப் மீனிங், ஸோ -1 ரைட்டா. ஓகே, இப்போ இங்க பாருங்க பாட்டம் நம்பர், டாப் நம்பர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டாப் குவார்க் இங்க தான் இருக்கு. டாப்னா பாசிட்டிவ் ஷேட் ஆஃப் மீனிங், அப்போ +1 அந்த டாப் நம்பர். பாட்டம்னா நெகட்டிவ் ஷேட் ஆஃப் மீனிங், அப்போ -1 அந்த நம்பர் சரியா. இது போக மற்ற எல்லாத்துக்குமே அந்த நம்பர் வந்து 0 தான். ஸோ இப்படி நீங்க சிம்பிளா போட்டு இந்த டேபிள ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். டேபிள ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ அதனால வந்து இதை வந்து நீங்க இந்த டேபிளை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிஜிடிஆர்பி பிசிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அதே மாதிரி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த குவார்க் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இருக்குது, அதை வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். அது என்னன்னா பேரியான் டெகுப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரியான் டெகுப்லெட். பேரியான் டெகுப்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பேரியானோட அந்த டைப்ஸை வந்து பார்த்துடலாம். பேரியான் டெகுப்லெட். ஸோ எதனால் பார்க்கணும் அப்படின்னா பேரியான்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் குவார்க்ஸ் சரியா. பேரியான்ஸ் ஆர் ஆல்சோ மேட் அப் ஆஃப் குவார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு பேரியானும் என்ன மாதிரி குவார்க்ஸால மேடப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க டெல்டா பேரியான்ஸ்னு ஒன்று இருக்கு. டெல்டா மைனஸ், டெல்டா 0, டெல்டா பிளஸ், டெல்டா டபுள் பிளஸ் இப்படி இருக்கு சரியா. ஸோ இதோட பேரியான் நம்பர் என்னன்னா 1. இந்த எல்லாத்துக்குமே பேரியான் நம்பர் வந்து 1 ரைட்டா. ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எஸ் வந்து 0. ஸோ சார்ஜ் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா சார்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்டா மைனஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு -E, டெல்டா பிளஸ் அப்படிங்கிறதுனால இது 0E, டெல்டா பிளஸ் அப்படிங்கிறதுனால +E, டெல்டா பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறதுனால +2E சரியா. இது வந்து இந்த டெல்டா வேரியன்ஸ் ரைட்டா. டெல்டா வேரியன்ஸ்க்கு இதுக்கப்புறமா சிக்மா பிளஸ் ஆர் மைனஸ், அதுக்கப்புறம் 0 ரைட்டா. இதோட பேரியான் நம்பர் என்னன்னா 1, ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர்
-1. So hypercharge, ரைட்டா? ஹைப்பர் சார்ஜ் இது எப்படி வந்துச்சு? நம்ம ஏற்கனவே ஹைப்பர் சார்ஜை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். S = y - b, S = y - bங்கிற ஃபார்முலா இருக்கு. ஸோ அதுபடி தான் இந்த y ஓட வேல்யூ வருது. ஸோ இது சிக்மா பிளஸ் மைனஸ். தென் கேஸ்கெட்ல வந்து என்ன வரும்? 0 மைனஸ் இது ரெண்டு வரும். பேரியான் நம்பர் 1 தான், ரைட்டா? பேரியான் நம்பர் 1 தான். ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் வந்து -2. அப்போ உங்களோட y வேல்யூ என்ன வரும்? ஸோ S = y - b, அப்போ y = s + b. திஸ் மீன்ஸ் இதோட வேல்யூ -1. ஒமேகா மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது பேரியான் நம்பர் 1, ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் -3, then y = -2, ரைட்டா? S = y - b, y = s + b. s + b னா -3 + 1, அது வந்து -2. ஸோ இது பேரியான் டெகுப்லெட், ரைட்டா? பேரியான் டெகுப்லெட்ல நம்ம எதை பத்தி பார்த்துருக்கோம்? இது வந்து என்னன்னா டெல்டா பேரியான்ஸ், அதே மாதிரி மற்ற ஹைப்பரான்ஸை பற்றியும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இது பேரியான் டெகுப்லெட்டுங்கிறது கிடையாது. பேரியான் டெகுப்லெட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டிகிள்ஸை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கிராஃபில் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி போட போகிறோம். அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வந்து அங்கே பிளேஸ் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப், இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் இதை பற்றியெல்லாம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இதை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கிராஃப் வந்து போடணும். ஸோ கிராஃப் போடுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிளை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஸோ ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள், சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து இப்படி போடணும். கிராஃப் வந்து இப்படி போடுறோம். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்கணும்னா ஐசோஸ்பின் I3, ஒய் ஆக்சிஸில் ஹைப்பர் சார்ஜ் y = b + s, சரியா? ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து இங்கே பிளேஸ் பண்ண போகிற அந்த ஹைப்பரான் ஒமேகா ஹைப்பரான், சரியா? இந்த ஒமேகா ஹைப்பரான் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் மேட் அப் ஆஃப் S 3 ஸ்டேஜ் குவார்க், சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட அந்த I3 வேல்யூ பாருங்க 0, ரைட்டா? I3 வேல்யூ வந்து 0. ஸோ இதுக்கப்புறமா இங்கே இந்த இடத்துல நம்ம கேஸ்கேட் ஹைப்பரான்ஸை பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கேஸ்கேட் ஹைப்பரான், ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி கரஸ்பாண்டிங்கான வேல்யூஸை வந்து நம்ம இங்கே போட்டுடலாம். ஒய் வேல்யூ என்னன்னா -1, ரைட்டா? இது வந்து என்னன்னா கேஸ்கேட் ஹைப்பரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஸ்கேட் ஹைப்பரான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது கேஸ்கேட் ஹைப்பரான், இது வந்து மைனஸ். ஸோ இந்த கேஸ்கேட் ஹைப்பரான் மேடப்பா ஒரு டவுன் குவார்க், 2 எஸ் குவார்க். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து இதோட அந்த I3 வேல்யூஸ் அதையும் நம்ம போடணும். ஸோ I3 வேல்யூஸ் போட்டோம்னா இது -1/2. ஸோ இது வந்து +1/2, ரைட்டா? ஸோ பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா இது வந்து அந்த வேல்யூஸை குறிக்கிறதுக்காக இந்த டாட்டட் லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் கிளியராக கூட நான் போடுறேன். நீங்க பாருங்க, இது -1, y வேல்யூ வந்து -1, இது வந்து I3 வேல்யூ -1/2.
இந்த ஒமேகா மைனஸ் இருக்கு இல்லையா, இதோட அந்த குவார்க் கண்டென்ட் எப்படி அப்படின்னா எஸ் 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 3 ஸ்ட்ரேஞ்ச் குவார்க். இங்க என்ன இருக்கும் அப்படின்னா கேஸ்கட் ஹைப்பரான், ரைட்டா? கேஸ்கட் ஹைப்பரான். ஸோ கேஸ்கட்ல இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், கேஸ்கட் மைனஸ். ஸோ கேஸ்கட் மைனஸ்னு சொல்லும்போது இதோட அந்த கண்டென்ட் என்னன்னா டிஎஸ்எஸ், டிஎஸ்எஸ். இங்க என்ன இருக்கும் அப்படின்னா கேஸ்கட்லயே 0. ஸோ இதோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஎஸ்எஸ், இட் இஸ் யூஎஸ்எஸ் இந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா மைனஸ், இங்க வந்து சிக்மா மைனஸ். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸை மார்க் பண்ணிடுவோம். -1, இது -2, ரைட்டா? ஸோ இது வந்து என்னன்னா சிக்மா மைனஸ், இட் இஸ் சிக்மா மைனஸ். ஸோ இங்க வந்து என்ன குவார்க்ஸ் இருக்கு அப்படின்னா டிடிஎஸ், ரைட்டா? டிடிஎஸ். ஸோ கரெக்டா இந்த 0 இருக்கக்கூடிய இந்த இடத்துல, இந்த 0 இருக்கக்கூடிய இந்த இடத்துல சிக்மா பிளஸ் இருக்கு. இதோட குவார்க் கண்டென்ட் எப்படின்னா யூடிஎஸ், யூடிஎஸ், யூடிஎஸ். ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பிளஸ், சிக்மா பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது யூயூஎஸ், யூயூஎஸ். ஸோ இதோட அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா +1, சரியா? ஸோ இந்த குவார்க் கண்டென்ட்டோட அந்த அரேஞ்ச்மெண்ட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை மட்டும் கவனிங்க, என்ன பண்றேன் அப்படின்றத கவனிங்க. சாரி, இங்க வந்து தப்பா போட்டீங்க, இந்த வேல்யூஸ் மாத்திக்கங்க, இந்த வேல்யூஸ் மாத்திக்கங்க. ஸோ இது வந்து என்னன்னா இதுக்கு நேரா இருக்கக்கூடியது, இந்த ஒமேகா மைனஸ்க்கு நேரா இருக்கக்கூடியது -2, இது -1, இது 0, சரியா? இது வந்து +1, இது -1, இது -2, இது 0, இது +1. ஸோ இங்க என்ன வரும்னா அந்த டெல்டா வேரியான்னு சொன்னோம் இல்லையா, டெல்டா. ஸோ டெல்டா மைனஸ், ஸோ டெல்டா மைனஸ் வந்து என்னது டி டி டி. ஸோ அதே மாதிரி இந்த -1/2க்கு நேரா என்ன இருக்கு, -1/2. இந்த -1/2க்கு நேரா என்ன இருக்கு டெல்டா 0, டெல்டா 0. இது வந்து பாத்தீங்கன்னா யூயூடி, யூயூடி. இந்த ஒமேகா மைனஸ் அதே மாதிரி இந்த சிக்மா பிளஸ்க்கு நேரா என்ன இருக்கு டெல்டா பிளஸ். ஸோ இதோட இது என்னன்னா யூயூடி, சாரி இது வந்து யூடிடி, இது வந்து யூடிடி, யூடிடி. இது யூயூடி, இது யூயூடி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல நீங்க வந்து எடுத்தீங்கன்னா இங்க வந்து என்ன வரும், this is +3/2 கரஸ்பாண்டிங்கா. இங்க வந்து பாத்தீங்கன்னா -3/2, சரியா? அதாவது half இன்க்ரீஸ் ஆகும். 0 -half -1 -3/2. இந்த பக்கம் 0 +half +1 +3/2. ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா டெல்டா டபுள் பிளஸ், டெல்டா டபுள் பிளஸ். இதோட அந்த குவார்க் கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூயூயூ, சரியா? ஸோ இந்த டயக்ராம் வந்து நான் போடும்போதே தான் நீங்களும் போட்டிருப்பீங்க, சரியா? ஸோ நீங்க வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத கிளியரா சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. I3 வேல்யூஸ் வந்து x ஆக்சிஸ்லயும் y வேல்யூஸ் வந்து y ஆக்சிஸ்லயும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா இந்த ஒமேகா மைனஸ் வந்து I3 வேல்யூ 0, அது இங்க இருக்கு, சரியா? கரஸ்பாண்டிங்கா y வேல்யூ வந்து -2. அதே மாதிரி கேஸ்கேட் மைனஸ் அது எங்க இருக்கு I3 வேல்யூ -2, அதோட y வேல்யூ -1. அப்படியே சிமெட்ரிக்கலா அந்த பக்கம் கேஸ்கேட் 0, கேஸ்கேட் 0 ஓட I3 வேல்யூ +1/2, சரியா? y வேல்யூ -1. இதுக்கு அப்புறமா வந்து இந்த பக்கம் +1, இந்த பக்கம் -1. அப்ப இது வந்து சிக்மா மைனஸ் இங்க இருக்கு, I3 வேல்யூ அதுக்கு -1, y வேல்யூ 0. அதே மாதிரி சிக்மா பிளஸ்க்கும் y வேல்யூ 0,
I3 வேல்யூ 0. இது சிக்மா பிளஸ். சிக்மா பிளஸ்க்கு வந்து I3 வேல்யூ +1, இது வந்து y வேல்யூ 0. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மைனஸ், இதோட I3 வேல்யூ -3/2, y வேல்யூ 1. டெல்டா 0, இதோட I3 வேல்யூ -1/2, ரைட்டா, -1/2. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா பிளஸ் வந்து ஆக்சுவலா எங்க வரும்னா, அதுவும் வந்து +1/2 தான் வரும். அதுவும் வந்து +1/2 தான் வரும். மாத்திக்கங்க. ஸோ இந்த இடத்துல வரும் டெல்டா பிளஸ். ஸோ இந்த குவார்க் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். ஸோ வந்து ஒரு ஈஸியான டயக்ராம் தான், பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். UUD. ஸோ நேராக வந்து எங்கே இருக்கு, அது வந்து எந்த இதுக்கு நேராக இருக்குது அப்படின்னா 1/2க்கு நேராக இருக்குது, ரைட்டா, 1/2க்கு நேராக இங்கே இருக்குது, சரியா. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே டெல்டா ++ இருக்கா, UUUன்னு இருக்கா, அப்படியே கீழே வரும்போது ரைட் சைடில் இருந்து யூக்கு பதிலாக எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரும். UUU, இப்போ இந்த யூவை எடுத்துட்டு எஸ் போடுங்க, அப்போ UUS சிக்மா பிளஸ். அதுக்கப்புறம் இன்னொரு யூவை ரீப்ளேஸ் பண்ணி எஸ் போட்டிங்கன்னா USS. அப்புறம் கீழே இந்த யூஐயை ரீப்ளேஸ் பண்ணி எஸ் போட்டிங்கன்னா SSS ஒமேகா மைனஸ். சரியா. அதே மாதிரி இங்கிட்டு வாங்க, ரைட் டு லெஃப்ட் வரும்போது UUU, இங்க மேல இருந்து கீழே வரும்போது ரைட் சைடுல இருந்து எஸ் ரீப்ளேஸ் பண்ணீங்க, சாரி யூவை ரீப்ளேஸ் பண்ணி எஸ் போட்டீங்க. இங்க வந்து ரைட் சைடு வரும்போது யூவை ரீப்ளேஸ் பண்ணி டி போடுங்க. டெல்டா பிளஸ்க்கு UUD. ஸோ இந்த இங்க டி போட்டாச்சு, அடுத்து இந்த ஸ்பாட்ல டி போடணும், UDD. அடுத்து இந்த ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் இருந்த யூவையும் எடுத்துட்டு டி போடணும், ரைட்டா. ஸோ இங்க பாருங்க UUS. ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த எஸ் வந்து இந்த பர்டிகுலர் பார்ட்டிகிள்ஸை பொறுத்தளவு இந்த எஸ் ரீடைன் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற யூவை எடுத்து டி போடுங்க, டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கு பக்கத்துல இருக்கிற யூவை எடுத்து டி போடுங்க, டி போட்டாச்சு. இங்க என்ன இருக்கு, USS. ஸோ என்ன பண்ணணும், இந்த யூவை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி டி போடணும், அதை இங்க போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகுது, U is replaced with S. U is replaced with S from right side. From right side. Right to left நீங்க இப்படி போகும்போது ரைட்டா, U is replaced with D from D. U is replaced with D from right side. ஸோ இது வந்து அந்த பேரியான் டெகுப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்படி போட்டு வச்சுக்கிட்டோம்னா இதோட I3 வேல்யூ என்ன, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Y வேல்யூ என்னங்கிறத இந்த பிக்சர் நமக்கு மைண்டில் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து எழுத முடியும். ஸோ சில நேரம் வந்து CSIR நெட் எக்ஸாமில் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்லாம் தேவைப்படும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒமேகா மைனஸ் ஹைப்பரான் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ஸ்ட்ரேஞ்ச் குவார்க்ஸ் SSS. அப்போ சிக்மா பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது மேட் அப் ஆஃப் என்ன குவார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UDS. சரியா. இந்த மாதிரிலாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இப்படி வந்து நீங்க டெகுப்லெட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். 1 or 2 டைம்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கனாலே இந்த கான்செப்ட் வந்து கிளியரா புரியும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். சரியா. CSIR நெட் டிசம்பர் 2016ல கேட்ட ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் எழுதிக்கங்க. A particle which is a composite state of 3 quarks U, D and S has electric charge spin and strangeness respectively equal to
1 1/2 minus 1. Option D வந்து 0 0 minus 1. Option C வந்து 0 half minus 1. Option D என்னன்னா minus 1 minus 1/2 plus 1. So என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஒரு பார்ட்டிகிள், அந்த பார்ட்டிகிள் வந்து எதனால ஆனது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 quarks. ஒரு அப் குவார்க், ஒரு டவுன் குவார்க், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் குவார்க். இப்போ இந்த பார்ட்டிகிளோட எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன, ஸ்பின் என்ன, ஸ்ட்ரேஞ்ச்னஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 quarks இல்லையா? ஸோ அப்போ U D S அப்படின்னு போட்டுக்கலாம். இதோட சார்ஜ், ஸ்பின், ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். சார்ஜ் எழுதிட்டு டோட்டல் சரியா? ஏன்னா the particle is made up of up quark, down quark and strange quark. so UDS மொத்தமா அந்த பார்ட்டிகிளோட சார்ஜ், ஸ்பின், ஸ்ட்ரேஞ்ச்னஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து தனித்தனியா அந்த குவார்க்கோட சார்ஜ், அதே மாதிரி ஸ்பின், ஸ்ட்ரேஞ்ச்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம இப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட வேண்டியதுதான். சார்ஜ், ஸ்பின், ஸ்ட்ரேஞ்ச்னஸ். So up quark சார்ஜ் என்ன? plus 2/3 E. down quark minus 1/3 E. strange quark minus 1/3 E. so என்ன வரும்? total charge will be 0. spin பொறுத்தளவு எல்லா குவார்க்ஸுக்குமே ஸ்பின் வந்து 1/2. so எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1/2 plus 1/2 plus 1/2 will be 3/2. ரைட்டா? 3/2 வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்பின் வந்து ரெண்டாவது. சோ எந்த ஆப்ஷன்லயுமே ஸ்பின் வந்து 3/2 கிடையாது. சோ அப்போ இது வந்து டோட்டல் கேன் பி 1/2 ஆர் 3/2. ரைட்டா? ஆட் பண்ணீங்கன்னா 3/2 தான் வரும். பட் ஆப்ஷன்ல பாருங்க, ஸ்பின் வந்து ரெண்டாவதா இருக்கு. எந்த ஆப்ஷன்லயுமே 3/2 கிடையாது. சோ ஸ்பின் கேன் பி 1/2 ஆர் 3/2. ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து இது ஒன்னு தான் ஸ்ட்ரேஞ்ச், S ன்னு இருக்கா? அப்ப அது ஒன்னு தான் -1. சோ இதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் 0. நம்ம ஏற்கனவே அந்த டேபிள்ல பார்த்திருக்கோம். சோ 0 0 இது -1. இப்ப டோட்டல் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து -1. அப்போ சார்ஜ் அந்த பார்ட்டிகிளுக்கு 0, ஸ்பின் வந்து half, ஸ்ட்ரேஞ்ச்னஸ் -1. அப்போ எந்த ஆப்ஷன் வருதுன்னா ஆப்ஷன் C வந்து வருது. சரியா? இந்த மாதிரி தான் இந்த क्वेश्चन நம்ம சால்வ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல நான் உங்களை திருப்பி மீட் பண்றேன்.